Hey friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டூல் வந்து உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த டூல் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டூல். நீங்கள் 15 வயசுலேருந்து மேலே யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, நான் எபினா கிஃப்ட்லின். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பியூட்டி அண்ட் கேர்ள்ஸ் ரிலேட்டட் வீடியோஸை நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி ஒரு டூல், அதாவது ஒரு பியூட்டி டூல் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு க்ரூமிங் டூல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதை தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ப்ராடக்ட் தான். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே எங்கேயாவது பார்த்துருப்போம், கண்டிப்பாக அதை வந்து பார்த்துருப்போம். சம்டைம்ஸ் ஆன்லைனில் நம்ம ஏதாவது தேடிட்டு இருக்கும்போது நம்ம வந்து பார்த்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆஃப்லைனில் நம்ம ஏதாவது கடைக்கு போகும்போது நம்ம வந்து கண்டிப்பாக இதை பார்த்துருப்போம், எங்கேயாவது நம்ம இதை வந்து பார்த்துருப்போம். ஆனால் இது எத்தனை பேர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதா மெயினான ஒரு விஷயம். இது வந்து என்னது, இதோட யூசஸ் என்ன, இது எவ்வளோ நமக்கு வந்து பெனிஃபிஷியலான ஒரு டூல் அப்படிங்கிறது தெரியாததுனால நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணுறது கிடையாது. ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ராடக்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். நம்ம டெய்லி பேசிஸில் கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட யூசஸ் என்ன, இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி உங்களுக்கு வந்து நீங்கள் அதை வாங்குங்க அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெடிக்யூர் டூல். பெடிக்யூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாதம், கால், விரல்கள் அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணுறதுக்கும் அதை வந்து நல்ல நீட்டாக ப்ரெசென்டபிளாக மாற்றுறதுக்கான ஒரு ப்ராசஸை தான் பெடிக்யூர் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம எல்லாருக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த பெடிக்யூரில் பார்த்தீங்க அப்படின்னா பல ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது, அதுக்கு பல டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நம்ம பண்ணோம் அப்படின்னா நிறைய டூல்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதை பற்றி நான் வந்து பேசலாம், அது வந்து ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். பட் இது வந்துட்டு அதே மாதிரி சில வேலைகள் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டூல். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு ப்ரஷ் வந்து இருக்குது, இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து நமக்கு கொடுக்காங்க. நெக்ஸ்ட்டு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பூமிக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு தனியாக செப்பரேட்டாகவும் வாங்குறதுக்கு அவைலபிளாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி செட்டோடையே நம்ம வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு கல், பூமிக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம இந்த சாண்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம தடி வச்சு ஏதாவது ஃபர்னிச்சர்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாண்ட் பேப்பர் மாதிரி, இது வந்து சாண்ட் பேப்பர் கிடையாது, பட் எக்ஸாக்ட்லி அதே மாதிரி ஒன்று தான். அதை விட கொஞ்சம் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், அது வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் திங் வந்து இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரேப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாதம், நம்ம கால் விரல்கள் அண்ட் அந்த மாதிரி ஏரியாஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற அழுக்க ரிமூவ் பண்றதுக்கு, அதே மாதிரி பாதத்துல வந்து வெடிப்பு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கிளீனா மெயின்டைன் பண்றதுக்கும், நம்ம காலை வந்து பிரசன்டபிளா மாத்துறதுக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் டூல் மட்டுமே வந்து போதும். ஸோ இதோட யூசஸ் என்ன, இது எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதோட பிரைஸ் என்ன அப்படிங்கறத வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து நார்மலா இதை ஆஃப்லைன்ல நம்ம நார்மலா கடைக்கு போய் வாங்குறோம் அப்படின்னா 50 ரூபாய்க்குள்ளதான் வரும், அதாவது ஒரு 40 ரூபாய் 45 ரூபாய் அந்த மாதிரி தான் வரும். ஒவ்வொரு கடைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வேரியேஷன் இருக்கும், அப்படி இருந்தாலுமே 50 ரூபாய்க்கு உள்ளதான் வரும் அப்படின்னு என்னோட ஒரு கால்குலேஷன். அண்ட் இதை வந்து நம்ம ஆன்லைனில் வாங்குறோம் அப்படின்னா 88, 89 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். அண்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜஸும் வரும்போது கண்டிப்பாக 100க்கு மேலே போயிடும். 110, 120 இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தான் நம்ம இதை வந்து வாங்க முடியும் வித் டெலிவரி சார்ஜ். ஆனால் நம்ம ஆஃப்லைனில் வாங்குறோம் அப்படின்னா 50 ரூபாய்க்குள்ள நம்மளால வாங்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பட் நான் இதோட லிங்க் வந்து நான் கொடுத்துட்றேன், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலை ஜஸ்ட்டு வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ரஷ்ஷை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நார்மலாக நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சோப் எடுத்து தனியாக மாற்றி வச்சுக்கோங்க இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த சோப்பில் லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரஷ்ஷில் வந்து நான் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா அப்படியே என்னோட அந்த டோஸ் அண்ட் நெயில்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரப் பண்ணுறேன். மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா காலில் இருக்கக்கூடிய விரல்கள் அண்ட் அந்த நெயில் ஏரியா இருக்கு. ஸோ அங்கே மட்டும்தான் இந்த ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்.
ஸோ அதனால் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நடக்கும்போது இருக்கும்போது எப்போ பார்த்திங்கனாலும் நம்ம காலில் வந்து டஸ்ட்டு பட்டுகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி டஸ்ட்டு போடும்போது அது நகங்களுக்கு இடையில பார்த்திங்கன்னா போய் படிஞ்சிருந்துடும். நகங்களுக்கு இடையில போச்சு அப்படின்னா அது வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். நார்மலாக நம்ம தண்ணியில் வச்சு வாஷ் பண்ணாலும் அது வந்து வெளியே வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணும்போது ஈஸியாக ரிமூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கியூட்டிகல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாட்ஸ் இருக்கும். எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறமா நான் பார்த்திங்கன்னா டோஸ் அண்ட் ஃபிங்கர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா சைடு வேஸ்லேயே நான் வந்து பண்ணிக்கிறேன். நான் வந்து பாதத்துக்கு அடியில் போகலை, ஜஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த சைடு வேஸ்லேயுமே நான் வந்து இந்த ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2 கால்லையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை வாஷ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நார்மலாக தண்ணி வச்சு வாஷ் பண்ணால் போதும். வாஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கனாலே உங்களோட அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு உங்கள் கால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பூமிக் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் சொன்ன மாதிரி பாதத்தில் நம்ம வந்து காலுக்கு கீழே தான் இந்த ஒரு ஸ்டோன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம காலில் ட்ரையாக இருக்கக்கூடிய ஸ்கின் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டெட் ஸ்கின் செல்ஸ் அப்பப்போ ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், அது ரிமூவ் ஆகும். அதே மாதிரி ஏதாவது கிராக்ஸ் இருந்துச்சு, ஏதாவது வெடிப்புகள் காலில் இருந்துச்சு அண்ட் அது மூலமாக பார்த்திங்கன்னா டர்ட்ஸ் வந்து அங்கே படிஞ்சிருக்கு, அழுக்கு படிஞ்சிருக்கு அப்படின்னாலுமே அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பூமிக் ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அண்ட் இது ரொம்ப ரொம்ப ஜென்டலாக தான் இருக்கும். ரொம்ப வந்து கல் வச்சு உரைக்கிற மாதிரியே இருக்காது, ரொம்ப ஜென்டலாக தான் வந்து ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து டோஸ், அதாவது கால் விரல்களுக்கு அடியில் வந்துட்டு இந்த பிளாக் கலர் நான் சொன்னேன் இல்லையா, சாண்ட் பேப்பர் லைக் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளாக் கலர் போர்ஷன் வச்சு நான் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நீங்கள் இந்த பிளாக் யூஸ் பண்ணலாம், அதர்வைஸ் நீங்கள் வந்து பூமிக் ஸ்டோனே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அது வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 4 போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 4ஐயும் பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணி காட்டணும், அதுக்காக தான் நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம விரல்களுக்கு அடியில் அண்ட் இந்த மாதிரி போர்ஷன்ஸ்லாம் இந்த பிளாக் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி லாஸ்ட்டு போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெட்டல் வச்சு, அதாவது ஸ்டீல் கலரில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் வச்சு பண்ணியிருக்கிற அந்த ஒரு போர்ஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பாதத்துக்கு பின்னாடி சைடு அண்ட் மிடில் போர்ஷன்லாம் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த 4 போர்ஷன்ஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். ட்ரைனஸ் எல்லாம் போய் கிராக்ஸ் எல்லாம் க்ளீன் ஆகி கால் பார்க்குறதுக்கு சப்பலாக சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு வீக்லி 2 டைம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுட் கேருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான அஃபோர்டபுளான டூல் தான் நான் வந்து கூட ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யாருக்கு அது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த வீடியோ தாராளமாக ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.